இவ்வுலகில் வாழும் ஒவ்வொருவரும் நாடு மத பேதங்களை கடந்து நம்மை சுற்றியுள்ள உலகில் ஒரு வகையான போர், அதாவது நன்மைக்கும் தீமைக்கும் இடையே அல்லது நல்ல சக்திகளுக்கும் தீய சக்திகளுக்கும் இடையே நடந்து கொண்டிருக்கின்றது என்று அங்கீகரிக்கிறோம். ஒளிக்கும் இருளுக்கும் இடையே, உண்மைக்கும் பொய்யிற்கும் இடையே, சுதந்திரத்திற்கும் கொடுமைப்படுத்துதலுக்கும் இடையே, சரியானதற்கும் தவறானதற்கும் இடையே ஒரு மாபெரும் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இறுதியாக வாழ்வுக்கும் சாவுக்கும் இடையே. இம்முரண்பாட்டிற்கும் பின்னால் உள்ள கதை என்ன? முப்பரிமாண கொள்கையை காணக்கூடிய உலக முத்திரைக்கு பின்னால் நாம் காண முடியாத ஒரு உண்மையான ஆவிக்குரிய உலகம் இருக்கிறது என்பதை வேதாகமம் உட்பட பல மதங்களும் பொதிக்கின்றன. நம்மை சுற்றியுள்ள காண முடியாத இந்த ஆவிக்குரிய ராஜ்யத்தில் மிக உயர்ந்த நீதிபரரான ஒரு கதாநாயகருக்கும் தீமைக்கெல்லாம் முடிவான துஷ்டனுக்கும் இடையே ஒரு மாபெரும் போராட்டத்தை பார்க்கின்றோம். இந்த போராட்டத்தின் அடிப்படையாக இதை இயக்குபவர்கள் யார், எப்படி, எங்கே, எப்போது இந்த பிரபஞ்ச போராட்டம் துவங்கியது என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாகும். பல யுகங்களாக இருந்து வரும் புரிந்து கொள்ள முடியாத மாபெரும் புதிர் இது. மேலும் இதுவரை சொல்லப்படாத மிக மிக ஆச்சரியமான உண்மை கதை இது. பூமியின் மேல் உள்ள ஒவ்வொரு மனிதனையும் சம்பந்தப்படுத்துகிற அல்லது உட்படுத்துகிற வகையில் இந்த மாபெரும் போராட்டம் விளங்குகிறது. ஆம், ஒவ்வொரு மனிதனையும். மனித வரலாறு யுத்தங்களாலும் சண்டைகளாலும் யுத்த காட்சிகளாலும் நிறைந்து ஒவ்வொரு மனிதனும் போராட்டத்தை அனுபவித்து வருகிறான். தீமை எவ்வாறு தோன்றியது என்பதை புரிந்து கொள்ள நாம் பின்னோக்கி நடந்து இப்பிரபஞ்சத்தின் முதல் யுத்தத்திற்கு போக வேண்டும். ஏனெனில் அந்த யுத்தம் பூமியில் நிகழவில்லை. நம் உலகம் தோன்றுவதற்கு முன் பரலோகத்தில் ஒரு யுத்தம் உண்டாயிற்று. பரலோகத்தில் யுத்தம் என்ற வார்த்தைகள் இறுதியாக புரியாத புதிராக துணிக்கிறது. பரலோகத்தில் தேவனுடைய குற்றமற்ற முழுவதும் பூரணமான அவரது படைப்புகளுக்கிடையே சண்டை சச்சரவு இருந்திருக்க முடியும் என்பதை கூட நம்மால் கற்பனை செய்து பார்க்க முடியவில்லை. இப்பரலோக போராட்டத்தின் காரணம் என்னவாக இருந்திருக்க முடியும்? வேதாகமம் என்று அழைக்கப்படும் ஒரு பழமையான புத்தகம் நமக்கு போதுமான விவரங்களை தருகிறது. நாம் அவற்றை ஒன்றாக இணைத்து ஆச்சரியமான வியக்க வைக்கும் அந்த விவரங்களை அறிந்து கொள்ளலாம். அது பரிதாபத்திற்குரிய கதையானாலும் அது ஒரு மென்மையான அன்பின் கதையும் ஆகும். இக்கதை பூமியில் வாழும் உங்களையும் என்னையும் யுகங்கள் நெடுகிலும் ஒவ்வொரு தனிநபரையும் அல்லது சம்பந்தப்பட்ட முறையில் தொடும் கதையாகும். இப்பிரபஞ்சத்தின் தலைநகரமான மோட்சம் என்று அழைக்கப்பட்ட இடத்தில் நம்முடைய இந்த கதை நெடுநாட்களுக்கு முன் துவங்கியது. அந்த மோட்சத்தில் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதில் மகிழ்ச்சி அடைந்த தேவதூதர்கள் நிறைந்திருந்தனர். படைத்தவராகிய தெய்வத்தின் நீதியும் அன்பு நிறைந்த ஆளுகையின் கீழ் பரலோகவாசிகள் அனைவரும் சந்தோஷமாக பூரண மகிழ்ச்சியில் இருந்தனர். மோட்சத்தின் மிகச் சிறந்த இளவரசரும் தேவதூதர்களின் படைத்தளபதியுமானவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அன்பு மகனாவார். இப்பூவுலக மனிதனாக அவர் வந்தபொழுது அவர் எடுத்துக்கொண்ட இயேசு என்னும் பெயரால் பெரும்பாலோர் அவரை அறிந்திருக்கின்றனர். பிதாவாகிய தேவனோடு நோக்கத்திலும் எண்ணத்திலும் அவர் ஒன்றாயிருந்தவர். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி இவர்களுடைய மனதுருக்கமான அரசாட்சியில் பரலோகமே அதிசயமும் சமாதானமும் சந்தோஷமும் நிறைந்த இடமாக விளங்கியது. தேவனுடைய கட்டளைகளை எடுத்துச் சென்றிட பணிவிடை செய்யும் எண்ணற்ற ஆவிகள், சேராபீன்கள் மற்றும் கேருபீன்கள் என்று அழைக்கப்பட்ட அல்லது தேவதூதர்கள் என்று பொதுவாக அறியப்பட்ட ஆவிகளால் திரியேக தெய்வம் சூழப்பட்டிருந்தது.
இந்த வானுலக சேனைகளுக்கு தலைவனாக ஊழியம் செய்ய அசாதாரணமான தூதன் ஒருவனை தேவன் படைத்தார். அவனுடைய பெயர் லூசிபர், அதாவது ஒளியின் தூதன் என்று வேதாகமம் கூறுகிறது. இந்த கேரு தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட எல்லா சிருஷ்டிப்புகளிலும் மிக பெரியவனாக இருந்தான் மற்றும் தேவனுடைய சிங்காசனத்திற்கு மிக அருகில் அவனுக்கு இடம் கொடுக்கப்பட்டது. இவன் பரலோகத்தின் மேல் அதிகாரம் கொண்டிருந்த இயேசுவின் நேரடி பார்வையின் கீழ் இருந்தான். மற்றெல்லா தேவதூதர்களுக்கும் தேவனுடைய சித்தத்தின் ஒளியையும் அறிவையும் அறிவிப்பதே லூசிபரின் வேலையாக இருந்தது. தேவன் படைத்த படைப்புகளிலேயே மிக அழகான, பிரகாசமான, அற்புதமான படைப்பாக லூசிபர் திகழ்ந்தான். அவன் கவர்ந்து இழுக்கும் அழகை பெற்றிருந்ததோடு ஆச்சரியப்படத்தக்க தன்மையும் பண்பையும் பெற்றிருந்தான். இருப்பினும் தேவனின் ஒளியின் அரசாங்கத்துக்குள் லூசிபர் நுழைக்கவிருந்த துன்பத்தை தேவன் முன்கூட்டியே அறிந்திருந்தார். நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன், நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு, தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன். அக்கினிமயமான கற்களின் நடுவே உலாவினாய். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறையற்றிருந்தாய். தன் அழகையும் ஆற்றலையும் லூசிபர் சிந்தனை செய்யும் பொழுது அவனது உள்ளம் மெல்ல மாறத் தொடங்கியது. தேவனிடமிருந்து அவனுடைய கவனம் திரும்பி தன் மேலேயே அவனுடைய அன்பை திருப்பினான். இந்த கலகத்தின் விதைகள் அவனுடைய இதயத்தில் எப்படி ஏன் முளைத்தன என்று நம்மால் ஒருபோதும் முழுமையாக புரிந்து கொள்ள இயலாது. ஆனால் ஏசாயா தீர்க்கதரிசி லூசிபரின் இச்சிந்தனையின் பூரண அறிவை அல்லது ஆழ்ந்த அறிவை தருகிறார். அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன். மெல்ல மெல்ல தேவனுடைய வல்லமையின் மேல் லூசிபர் இச்சை கொண்டான். ஆனால் தேவனுடைய குணாதிசயத்தின் மேல அல்ல. தன் அசாதாரணமான திறமைகளையும் அழகையும் அவன் சிந்திக்கும் போது பெருமை, அகங்காரம், கர்வம், மம்மதை, இருமாப்பு மற்றும் சுயமேட்டுமையான எண்ணம் அவன் மனதை இறுக்கி பிடித்தது. தேவனுடைய பரிசுத்தமான நியாய பிரமாணத்தை அல்லது தேவனுடைய பரிசுத்தமான கற்பனையை மீற இறுதியாக அவனை உந்தி தள்ளியது மட்டுமல்லாமல் அவருடைய ஆளுகைக்கு விரோதமாக கலகம் செய்ய தூண்டியது. இங்கே நாம் சற்றே நிதானித்து ஒன்றை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஆதியிலிருந்தே நாம் வாழும் இப்பரம்பொருள் உலகை ஆள விதிகளை தேவன் நியமித்தார். இவ்வியற்கை விதிகள் இல்லாமல் இப்பிரபஞ்சம் ஒழுங்கின்மையாயிருக்கும். இதே போன்று தேவனுடைய சன்மார்க்க பிரமாணம் அல்லது சன்மார்க்க விதிகள் எப்பொழுதும் இப்பிரபஞ்சத்திற்கு பாதுகாப்பையும் திறத்தன்மையையும் கொடுத்து வந்தது. சீனாய் மலைமே மோசேக்கு தேவன் கொடுக்கும் முன்னதாக 10 கற்பனைகள் இருந்ததில்லை என்று சிலர் நம்புகிறார்கள். ஆனால் தேவனுடைய 10 கற்பனைகளின் அடிப்படையான உண்மைகள் முடிவில்லா காலம் நெடுகிலும் இருந்து வந்திருக்கின்றன என்று பரிசுத்த வேதாகம எழுத்துக்கள் நமக்கு போதிக்கின்றன. ஏனெனில் அவைகள் அவருடைய பரலோக அன்பின் அரசாட்சிக்கு அடித்தளமாக இருக்கின்றன. அவருடைய கரத்தின் கிரியைகள் சத்தியமும் நியாயமுமானவைகள். அவருடைய கட்டளைகள் எல்லாம் உண்மையானவைகள். அவைகள் என்றென்றைக்கும் உள்ள சதாகாலங்களுக்கும் உறுதியானவைகள். தேவனுடைய அன்பின் குணாதிசயத்தை அவருடைய 10 கட்டளைகள் சுருக்கி கூறுகின்றன. முதல் 4 கட்டளைகள் அவர் யார் என்றும் அவருடைய வல்லமை, அவருடைய எல்லை, அவருடைய அதிகாரம் இவற்றை விவரிக்கின்றன. கடைசி 6 கட்டளைகள் தேவன் எப்படிப்பட்டவர், அவருடைய நேர்மை, அவருடைய பரிசுத்தம், அவருடைய உண்மை, இந்த காரியங்கள் எல்லாம் எப்பொழுதும் உண்மையாயிருந்தன, இனியும் எப்பொழுதும் உண்மையாயிருக்கும். நித்திய காலத்தின் வரலாற்றில் முதல் முறையாக இந்த பரிபூர்ண உண்மைகளை லூசிபர் மீற தொடங்கினார். தேவனுடைய வல்லமையையும் தேவனுடைய நிலையையும் பகிர்ந்து கொள்ள விரும்பினார். அவனுக்கு துணை தேவைப்படும் என்று லூசிபர் அறிந்திருந்தார். அதனால் அவன் வேலை செய்ய ஆரம்பித்தார். மற்ற தூதர்களிடையே மறைமுகமாக, வஞ்சகமாக தேவனுடைய தலைமையை பற்றி அதிருப்தியையும் சந்தேகத்தின் விதைகளையும் விதைக்க ஆரம்பித்தார். அதே நேரம் தன்னுடைய பண்புகளையும் நற்குண நல்லொழுக்கத்தையும் பற்றி முக்கியப்படுத்தி பேசினார். தேவன் அவருடைய தெய்வீக அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்கிறார் என்றும் அவருடைய நியாயப்பிரமாணம் அல்லது 10 கட்டளைகள் அவருடைய படைப்புகளின் உண்மையான சுதந்திரத்தையும் சந்தோஷத்தையும் கட்டுப்படுத்துகின்றன என்று மறைமுகமாக சிறிது சிறிதாக உட்புகுத்தினார். தன் மதிநுட்பமுள்ள அவனது சாமர்த்தியமுள்ள விவேகத்தையும் ஒப்பிட முடியாத செல்வாக்கையும் கொண்டு தன்னுடைய கலகத்தினால் ஒரு பெரும் எண்ணிக்கையிலான தேவதூதர்களை தன்னுடன் இந்த ஏமாற்றுக்காரனை பின்பற்ற
நுண்ணறிவு படைத்த அத்தனை தேவதூதர்கள் எப்படி எளிதில் ஏமாற்றப்பட்டனர் என்று நீங்கள் ஆச்சரியப்படக்கூடும். இதுவரையில் எந்த தேவதூதனும் ஒரு பொய்யை கேட்டதில்லை. கலகத்தின் இந்த ஆரம்ப கட்டத்தில் தேவனைப் போல ஆக வேண்டும் என்ற லூசிபரின் எண்ணம் அவன் மனதை எப்படி ஆக்கிரமித்துக் கொண்டிருந்தது என்பதை தேவதூதர்கள் உணரவில்லை என்பதை மனதில் கொள்வது நல்லது. தேவனுடைய சிம்மாசனத்தை பறிக்கும் முயற்சியில் தேவனுடைய குமாரனையே சிலுவையில் சித்திரவதை செய்து கொள்ளும் அளவிற்கு தரம் தாழ்ந்து செயல்படுவான் லூசிபர் என்று தேவதூதர்கள் அறியவில்லை. அதிசயமாக அல்லது விசித்திரமாகவும் அற்புதமாகவும் தேவனிடமிருந்து அவனுடைய உண்மையான நோக்கத்தை மறைக்க முடியும் என்று லூசிபர் நினைத்தான். தங்கள் ஆலோசனையை கர்த்தருக்கு மறைக்கும்படிக்கு மறைவிடங்களில் ஒளித்து தங்கள் கிரியைகளை அந்தகாரத்தில் நடப்பித்து நம்மை காண்கிறவர் யார், நம்மை அறிகிறவர் யார் என்கிறவர்களுக்கு ஐயோ. லூசிபருடைய இந்த கலகம் தேவனை ஆச்சரியப்படுத்தியது என்றோ அவர் அறியாமல் தோன்றியதென்றோ எண்ணிக்கொள்ளாதேயுங்கள். தேவன் சகலத்தையும் அறிகிறார். அவருடைய படைப்புகளின் எண்ணங்கள் உட்பட லூசிபரின் மனதில் என்ன ஓடிக்கொண்டிருந்தது என்பதை தேவன் புரிந்து கொண்டார். இக்கலகத்தின் ஆபத்துக்களை வழிவிலகி போன அந்த தேவதூதனுக்கு தேவன் தன்னுடைய அன்பு நிறைந்த இரக்கத்தால் எச்சரிப்பு கொடுத்தார். ஆனால் முடிவில் பெருமையும் சுயநலமும் லூசிபரை மன வருத்தப்படுத்துவதற்கோ அவை வழிநடத்தப்படவில்லை. தாழ்மையான கீழ்ப்பிடிதலுக்கு பதிலாக தேவனை எதிர்த்து வெளிப்படையான கலகத்தை அவன் தெரிந்து கொண்டான். குறைபாடு உள்ள தேவதூதன் ஒருவனை தேவன் படைத்தாரா என்று சிலர் ஆச்சரியப்பட்டனர். இல்லை, ஆனால் விரும்பியதை தெரிந்தெடுக்கும் சுதந்திரத்தோடு லூசிபரை தேவன் படைத்தார். இங்கே பாருங்கள், விரும்பியதை தெரிந்தெடுக்கும் சுதந்திரம் ஒரு ஆச்சரியமான காரியம்தான். ஆனால் அந்த சுதந்திரம் நம்ப முடியாத அபாயத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலையை தன்னகத்தை கொண்டுள்ளது. கலகம் மற்றும் தேவனுடைய அன்பை வேண்டாம் என்று மறுக்கக்கூடிய அபாயம் உட்பட முன்கூட்டியே திட்டமிட்டு படைக்கப்பட்ட படைப்புகளிலிருந்து உண்மையான அன்பு வெளிப்பட முடியாது. உண்மையான அன்பு தானாக முன்வந்து அளிக்கப்பட வேண்டும். எடுத்துக்காட்டாக, என்னதான் சிறியதொரு ரோபோ நாய் அல்லது இயந்திர நாய் நேர்த்தியாக இருந்தாலும் அது என்னை உண்மையாக நேசிக்க முடியாது. என்னை அன்பு செய்வதைப் போல நான் அதை உருவாக்க முடியும். ஆனால் ஏற்கனவே திட்டமிடப்பட்டு உருவாக்கப்பட்ட அறிவுரைகளைத்தான் அது செய்து முடிக்கும். அதற்கு தெரிந்து கொள்ளும் சுதந்திரம் இல்லை. மாறாக இந்த சிறிய நாய் என்னை காணும்போது உண்மையாகவே சந்தோஷப்படுகிறது. அவன் தன்னுடைய அன்பை எனக்கு கொடுப்பதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறான். நேரம் கொடுக்கப்பட்டால் அவனை நேசித்து அவனை கவனமாய் பார்த்துக் கொள்ளும் எங்களின் உறவு வளர்ந்து உறுதியாகும். இதே போல அன்பே உருவான ஒரு தேவன் அறிவும் மதிநுட்பமும் கொண்ட அவருடைய படைப்புகளின் உண்மையான அன்பை பெற விரும்புகிறார். இது நடைபெற வேண்டுமானால் அவருடைய படைப்புகள் தெரிந்தெடுக்கும் உரிமையை பெற்றிருக்க வேண்டும். உண்மையாகவே லூசிபர் அந்த சுதந்திரத்தை பெற்றிருந்தான் என்பதற்கு அவனுடைய கலகமே மிகச் சிறந்த சான்றாகும். தேவன் இதற்கு எப்படி தக்கவாறு இயங்க போகிறார் அல்லது பதிலளிக்கப் போகிறார் என்பதே இப்போதைய மிகப்பெரிய கேள்வியாயிருக்கு. கலகம் செய்த லூசிபரையும் அவனோடு கலகத்தில் சேர்ந்து கொண்ட லட்சோப லட்சம் தேவதூதர்களையும் தேவன் எவ்வாறு சமாளிக்கப் போகிறார்? உடனடியாக கலகம் செய்த அவர்கள் எல்லோரையும் தேவன் ஏன் அழித்து விடவில்லை என்று பலர் வியக்கின்றனர். குறைந்தபட்சம் தேவன் ஒரு மின்னலை கொண்டு லூசிபரை எளிதாக பஸ்பமாக்கி எரித்து சாம்பலாக்கி புகையாக்கி இருக்கலாம். ஆனால் அப்படி செய்வது பிரச்சனைக்கு உண்மையாகவே ஒரு முடிவாக அமைய முடியுமா? இல்லை. மாறாக அப்படி செய்வது தேவதூதர்கள் மனதில் லூசிபர் விதைத்த சந்தேகங்களையும் ஐயங்களையும் மேலும் தீவிரமாக்கியிருக்கும். இதை லூசிபர் அறிவான் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். ஏனெனில் மற்றெவரும் தேவனுடைய ஆளுகையின் அந்தரங்க செயலாக்கத்தை அறியார்கள். அவன் அழிக்கப்பட்டிருந்தால் அது அன்பிற்கு பதிலாக ஒரு பெரும் மூடி மறைக்கும் செயலின் ஒரு பகுதியாக கருதப்பட்டு பதிலுக்கு செய்யப்படும் தீங்கினால் ஏற்படும் அச்சமாகவும் அமைந்து தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு தூண்டும் ஒரு காரணமாகவும் அமைந்திருக்கும். இல்லை, தேவன் தம்முடைய ஞானத்தில் இப்பிரச்சனையை தீர்ப்பதற்கு இப்பிரச்சனை தொடர அனுமதிப்பதே மிகச்சிறந்த வழி என்று கண்டார். தீமை மீண்டும் தலை தூக்காமல் இருக்க இதுவே ஒரு வழியாகும். அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி, முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டெரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன். கோதுமையும் களையும் என்னும் உவமையில் ஒரு தாவரம் தன் உண்மையான இயல்பை வெளிப்படுத்த வளருவதற்கு காலம் ஒன்று தேவைப்படுகிறது என்று இயேசு விவரித்தார். காலம் கொடுக்கப்பட்டால் லூசிபரின் உண்மையான குணநலன் வெளிப்படுத்தப்படும். எல்லோருக்கும் அவனுடைய கலகத்தின் கசப்பான விளைவுகள்
தெரிய வரும் என்று தன்னுடைய முடிவில்லா ஞானத்தில் தேவன் அறிந்திருந்தார். இந்த காலகட்டம் வரையில் பாவம் மற்றும் பாவம் எங்கே வழிநடத்தும் என்பதை இப்பிரபஞ்சத்தின் குடிகள் அறியாமல் இருந்தன. ஆனால் பாவத்தின் பயங்கரமான மற்றும் சுயமாக ஏற்படுத்தும் அழிவின் இயல்பு இவைகளை அவர்களே காண வரும்போது அவர்களை அது மாற்றும். முடிவில் தேவனுடைய ஞானமும் அன்பும் நிறைந்த அரசாட்சி செம்மையானது என்பது வெளிப்படும். இப்பிரபஞ்சம் பாதுகாப்பானதாக இருக்கும். லூசிபரும் அவனுடைய ஆதரவாளர்களும் கலகத்தை முன் கொண்டு வந்ததால் பரலோகத்தில் அவர்களை தொடர்ந்து இருக்க அனுமதித்தால் அங்கே சமாதானம் இருக்காது என்று தேவன் அறிவார். ஒரு கோடு வரையப்பட வேண்டும், நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், கலகக்காரர்கள் அப்புறப்படுத்தப்பட வேண்டும். ஆனால் லூசிபரும் அவனுடைய ஆதரவாளர்களும் தாங்களாக முன்வந்து விருப்பமாகவும் அமைதியாகவும் போக மாட்டார்கள். அடுத்தது யுத்தம்தான். வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனைச் சேர்ந்த தூதர்களும் வலுசர்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள். வலுசர்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமற் போயிற்று. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசர்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனுடனே கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். என்னென்ன ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டன என்று வேதாகமம் விவரமாக சொல்லவில்லை, அல்லது எவ்வளவு நேரம் இந்த பிரபஞ்ச போராட்டம் நடந்தது என்றும் சொல்லவில்லை. ஆனால் மனித கண்கள் இதுவரை இப்படிப்பட்ட ஒரு யுத்தத்தை கண்டதே இல்லை. வெளிப்படுத்தல் விசேஷம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் கூறுவது போன்று முடிவாக லூசிபரும் தேவனுடைய தூதர்களில் 1/3 பங்கும் பரலோகத்திலிருந்து வெளியேற்றப்படும். ஆனால் அடுத்து நடந்தது என்ன? லட்சோப லட்சம் தேவதூதர்களை லூசிபர் இப்பொழுது தன் பக்கம் பெற்றுவிட்டான். ஆனால் தன்னுடைய கலகத்தை தொடர்வதற்கு ஒரு மேடை அவனுக்கு தேவைப்பட்டது. மிக மிக சீக்கிரத்தில் பாவத்தின் சம்பளம் எவ்வளவு வேதனை அளிக்க வல்லது என்றும் எவ்வளவு விலை உயர்ந்தது என்றும் இப்பிரபஞ்சம் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கும். ஏனெனில் யுத்தம் இன்னும் முடியவில்லை. இப்பொழுதுதான் அது ஆரம்பமாயிருக்கிறது. ஒளியின் தூதனாக இருந்த லூசிபர் இப்பொழுது சாத்தானாக, எதிரியாக மாறிவிட்டான். வானத்தில் நிகழ்ந்த இந்த யுத்தத்திற்கு பின் சாத்தானும் அவனுடைய தூதர்களும் பரலோகத்தின் மாமன்றங்களிலிருந்து வெளியேற்றப்பட்டனர். சிறிது காலம் அவர்கள் அண்ட சராசரம் முழுவதிலும் எந்த உலகத்திலாவது தங்களுக்கு அனுதாபம் கிடைக்குமா என்று வெற்றியின்றி அலைந்து கொண்டிருந்தனர். இதற்கிடையில் லூசிபர் மற்றும் அவனுடைய தூதர்களுடைய பிரிவினால் தேவனுடைய இருதயம் மிகவும் உருகி ஏங்கியது. இப்புதிய உலகம் அபூர்வமானதாகவும் விந்தையானதாகவும் ஒப்பற்ற இணையற்ற தனிப்பட்ட ஒரு உலகமாகவும் திகழும். ஏனெனில் அதன் பிரதான படைப்புகள் தேவனுடைய சாயலாகவே படைக்கப்படும். இப்பொழுது உலகம் என்று நாம் அறிகிற இப்புதிய கிரகத்தின் ஆளுகையை அவர்களுக்கு தேவன் தந்தருள்வார். காண்பதற்கு என்னே ஒரு ஆச்சரியமான காட்சி அது. புத்தம் புதிய உலகை தேவன் உருவாக்குவது பூமி என்னும் நம்முடைய கிரகம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். அது மிகவும் நன்றாயிருந்தது. படைப்பின் ஆச்சரியமான ஒவ்வொரு நாளிலும் அதிசயிக்கத்தக்க பிரமிக்கத்தக்க ஒரு படைப்பு தோன்றியது. 3ஆம் நாளில் தேவன் பேசினார். அழகிய பச்சை நிற தாவரங்கள் உயிர் வாழ்வதற்காக தோன்றின. எல்லா நிறங்களிலும் அளவுகளிலும் உருவங்களிலும் தாவரங்கள் தோன்றின. 5ஆம் நாள் திகைப்படைய செய்கின்ற கவர்ச்சிகரமான வானத்தில் அதிக உயரம் எழும்பி பறக்கின்ற அல்லது நீல நிற நீரில் ஓசையின்றி நழுவி ஊர்ந்து செல்லுகின்ற உயிரினங்களால் இவ்வுலகம் நிறையப்பட்டது. சில படைப்புகள் 2 விதமாகவும் செயல்பட முடியும். 6ஆம் நாள் பூமியில் உள்ள யானை முதல் அணில் வரையிலான ஜாதி ஜாதியான காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியான நாட்டு மிருகங்களையும் பூமியில் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். புதிய கிரகத்தில் அவை அனைத்தும் மற்ற சிருஷ்டிப்புகளுடன் சமாதானமாயும் ஒற்றுமையாயும் இசைவாயும் வாழ ஒரு இடம் கிடைத்தது. மேலும் 6ஆம் நாள் தேவன் மனிதனை படைத்தார்.
பின்பு தேவன், நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானார். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தான் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். என்னே ஒரு சிறந்த சிலாக்கியம்! தேவ சாயலாக படைக்கப்பட்ட, சுதந்திரமாக சிந்திக்கவும் தன்னைத்தானே ஆண்டு கொள்கின்ற தனிப்பட்ட மனிதனாக இருக்கவும் ஆரம்ப காலத்தில் மனிதன் தான் நிர்வாணியாயிருப்பதை குறித்து அறியவில்லை. ஏனெனில் பாவத்திற்கு முன் ஒளியினாலும் மகிமையினாலும் உடுத்தப்பட்டிருந்தான். ஆதாமுக்கு ஏற்றதொரு துணையை, இலட்சிய துணையை, அவனுடைய அழகிய மனைவி ஏவாளையும் தேவன் படைத்தார். அவர்களுடைய சந்தோஷத்தை மேலும் அதிகமாக்கும் வகையில் குறையேதுமின்றி தேவனாலேயே திட்டமிடப்பட்டு படைக்கப்பட்ட ஒரு தோட்டத்தில் அந்த மகிழ்ச்சியான ஜோடி வைக்கப்பட்டது. ஆதாம் ஏவாளுக்கும் மற்றும் பூமியின் வேறே படைப்புகளுக்கும் தங்கள் தங்கள் இனத்தின்படியே தங்கள் சாயலாக உருவாக்க தெய்வீக சிறப்புரிமை அல்லது தெய்வீக சலுகை வழங்கப்பட்டது. முடிவில்லா காலத்திற்கும் இந்த பூரணமான சொர்க்க பூமியில் மனித இனம் தங்களின் அரசாட்சியை தக்க வைத்துக் கொள்வார்கள் என்பது தேவனின் சித்தமாக இருந்தது. தேவன் திட்டமிட்டு படைத்த தோட்டத்தில் காணப்பட்ட தாவர வகைகளோடு வாழ்ந்து அதே நேரத்தில் அவர்களின் பாதுகாப்பின் கீழிருந்த எல்லா படைப்புகளின் தோழமையையும் இணக்கத்தையும் கூட்டுறவையும் அன்பையும் பெற்று முடிவில்லா காலத்திற்கும் சந்தோஷமாயும் சுகமாயும் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருந்தது. நம்முடைய ஆதி பெற்றோர் அனுபவித்த சுற்றுச்சூழலில் இன்றைய உலகத்திலிருந்து முற்றிலும் மாறுபட்டது. ரோஜாக்கள் முள்ளின்றியும், பூச்சிகள் மற்றும் அற்ப ஜந்துக்கள் கடிக்காமலும் அல்லது கொட்டாமலும், சிங்கங்களும் ஆடுகளும் ஒன்றாக உல்லாசமாக குதித்தும் விளையாடின. மனிதர்கள் தங்களை படைத்த தெய்வத்தோடு பூரண இணக்கமாகவும் இசைவாகவும் வாழ்ந்ததுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருந்தது. ஒவ்வொரு 7ஆம் நாளும் தங்களின் இனிமையான உழைப்பிலிருந்து ஆதாமும் ஏவாளும் ஓய்வு எடுத்து அவர்களை சந்திக்க வந்த படைப்பின் தெய்வத்தோடு வெளிப்படையான மகிழ்ச்சியான தோழமையில் பங்கு கொண்டனர். அற்புதமான ஆச்சரியமான உலகாக அது இருந்தது. ஒரு சிறு சோதனையில் நம்முடைய ஆதி பெற்றோர் உண்மையாய் நடந்து கொண்டிருப்பார்களேயானால் இந்த மகிழ்ச்சியான உலகம் நித்தியத்திற்கும் தொடர்ந்திருக்கும். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். நம்முடைய எதிரி அவனுடைய கலகத்தினால் இந்த பிரபஞ்சம் முழுவதையும் தீட்டுப்படுத்தினபடியால் அன்பினுடைய மற்றும் விசுவாசத்தினுடைய உண்மை தன்மையை பற்றி ஒரு சோதனையின் அவசியத்தை தேவன் கண்டார். நல்ல தூதர்கள் தங்களின் நண்பர்களின் 1/3 யுத்தத்தின் போது மோட்சத்திற்கு வெளியே தள்ளப்பட்டதை சமீபத்தில் தான் பார்த்தனர் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். புதிய மனித இனம் லூசிபரோடு சேர்ந்து அதிக தொந்தரவுகளை ஏற்படுத்த மாட்டார்கள் என்று
விழுந்து போகாத தூதர்களுக்கு எப்படி உறுதி அளிக்க முடியும்? அபூர்வமான, விந்தையான, ஒப்பற்ற ஒரு மரத்தை தேவன் ஏதேன் தோட்டத்திலே வைத்தார். மரணம் என்ற தண்டனையோடு கூடிய அந்த மரத்தின் கனியை அவர்கள் சாப்பிடக்கூடாது. கீழ்ப்படிதல் என்ற இச்சிறு சோதனையில் வெற்றி பெறுவதென்பது தேவனுடன் ஆதாம் ஏவாள் வைத்திருந்த ராஜ பக்தியையும் அல்லது எஜமான பக்தியையும் அவருடைய வார்த்தையின் மேல் அவர்கள் கொண்டிருந்த விசுவாசத்தையும் காண்பிப்பதாக அமையும். இதற்கும் மேலாக அந்த சோதனை தேவன் மேல் அவர்கள் கொண்டிருந்த அன்பிற்கு ஒரு சோதனையாகும். அதனால்தான் யோவான் 14ஆம் அதிகாரத்தில் நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள் என்று இயேசு கூறினார். ஆனால் இந்த விசுவாசத்தின் சோதனையை வேறொருவன் தெரிந்து கொண்டதால் அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள அவன் முடிவு செய்தான். அவன் இழந்து போன ஆசீர்வாதமான அந்த வாழ்க்கையை மகிழ்ச்சியான மானிடர்கள் இப்பொழுது அனுபவிப்பதை பார்த்து சாத்தான் மிகவும் பொறாமை கொண்டான். அவர்களுடைய மகிழ்ச்சியான வாழ்க்கை அவனுடைய வாழ்க்கைக்கு நேர்மாறாக நின்றது. அது குற்ற உணர்ச்சியினால் பாவத்தினால் நிறைந்து அதிக துன்பம், துக்கம், கிளேசத்தோடு காணப்பட்டது. ஆத்திரம், மனக்கசப்பு, கோபம் நிறைந்த அவனுடைய சிந்தனைகள் ஒரு பாவமும் அறியாத அந்த ஜோடியை தனியே விட்டுவிட மனதின்றி இருந்தார். ஏனெனில் பாவம் என்பது எப்பொழுதும் மற்றவர்களையும் தன்னுடன் பாதாளத்திற்கு இழுத்துச் செல்ல பார்க்கும். எனவே ஏவாள் ஒரு நாள் அவளுக்கு பிடித்தமான வேலையில் ஈடுபட்டிருக்கும் போது அந்த ஆபத்துக்குள்ளாக்கும் மரத்திற்கு அருகில் தான் மட்டும் சென்றிருப்பதை கண்டாள். அந்நேரத்தில் தான் சாத்தான் தன்னுடைய வாய்ப்பை பார்த்தான். கவர்ச்சியாக ஈர்க்கும் வசீகரமான ஒரு பாம்பை ஒரு சாதனமாக பயன்படுத்தி விழுந்து போன அந்த தூதன் ஏவாளை அந்த மரத்திலிருந்து கூப்பிட்டு ஒரு சம்பாஷணையில் அவளோடு ஈடுபட எண்ணினார். தேவன் மீது அவநம்பிக்கை ஏற்படுத்தும் வகையில் அவனுடைய வசீகர வார்த்தைகள் ஜாக்கிரதையாக அளந்து பேசப்பட்டன. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரியானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். அவனும் புசித்தான். சோதிப்பவனின் பட்டு போன்ற மிருதுவான மெல்லிய சத்தத்தை ஏவாள் கேட்டவுடன் தேவனின் வார்த்தைகளை பற்றிய சந்தேகங்களை அவள் மனதில் நினைத்து பார்க்க ஆரம்பித்தாள். அதிகமான வல்லமையும் ஞானமும் கிடைக்கும் என்ற வாக்கு தத்தத்தை கொண்டு ஆசை காட்டி ஏவாளை கெட்ட வழியில் இழுத்துச் சென்றது. இது மனதை இழகச் செய்யும் செயலாக ஏவாள் கண்டாள். சொல்ல போனால் பேசுகின்ற திறமையை பாம்பிற்கு அந்த பழம் வெளிப்படையாக தந்தது. வேறு என்ன வல்லமைகளை அது அவளுக்கு கொடுக்காது. அதனால் அந்த சர்ப்பத்தை சற்று முன்னர்தான் அவள் சந்தித்தாள். எனினும் அவளை படைத்து அந்த சொர்க்க வீட்டை அவளுக்கு கொடுத்த தேவனுக்கும் மேலாக அதன் வார்த்தைகளை நம்பினாள். அதனால் தடை செய்யப்பட்ட அந்த பழத்தை ஏவாள் சாப்பிட்டாள். மட்டுமல்ல, சற்று நேரத்துக்குள்ளாகவே அவளுடைய கணவரும் புசிக்கும்படி நம்பச் செய்து விட்டாள். ஆதாம் தேவனுக்கு உண்மை உள்ளவனாக இருந்திருக்க முடியும். ஆனால் தேவன் மேல் அவன் வைத்த அன்பை விட அவனுடைய மனைவியின் மேல் வைத்த அன்பு அதிகமாயிருந்தது. நம்முடைய ஆதி பெற்றோர் தங்களின் எதிரியின் மேல் வைத்த ராஜபக்தியால் இந்த உலகின் மீது அவர்களுக்கு இருந்த அரசுரிமையை சாத்தான் உரிமை பாராட்டினார். எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. நன்மைக்கும் தீமைக்கும் இடையே நடக்கிற போராட்டத்தின் முடிவான போர்க்களம் இந்த உலகமாகிவிட்டது. ஒவ்வொரு மனுஷியின் இதயமும் பரிசாக மாறிவிட்டது. அப்பொழுது ஆதாமும் ஏவாளும் இதை உணரவில்லை. ஆனால் அவர்களின் நேரடி அவிசுவாசமும் கீழ்ப்படிய மறுத்ததும் லட்சக்கணக்கான மக்கள் ஆயிரம் ஆண்டுகளாக துன்பப்பட மதகுகளை திறந்து விட்டது என்பதையும் அவர்கள் உணரவில்லை. இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. நம்முடைய ஆதி பெற்றோர் அவர்களின் பாவத்தின் கோரமான விளைவுகளை எதிர்கொள்ள ஆரம்பித்தனர். அவர்களின் பரிசுத்தமான நிலையில் ஆதாமும் ஏவாளும் மகிமையின் அங்கிகளால் பிரகாசித்தனர். அவர்கள் பாவம் செய்த பிறகு இந்த இயற்கையான ஒளியின் அங்கிகள் மங்கி போயின. மேலும் அவர்கள் நிர்வாணிகளாயிருந்த உணர்வால் அவர்கள் இழிவுபடுத்தப்பட்டனர். அவர்களின் வெட்கம், அவமானம்,
அச்சம் என்பவைகள் சந்தோஷம், சமாதானம் என்பவைகளுக்கு பதிலாக அவர்களை நிறைத்தது. அதனால் அவர்களின் நிர்வாணத்தை அவர்கள் இலைகளை கொண்டு மறைத்துக் கொண்டனர். இப்பொழுது அவர்கள் சாத்தானின் தொடர்ந்த செல்வாக்கின் கீழ் இருப்பதை உணர்ந்தனர். சோதனைக்கு ஒரு இடம் கொடுத்தால் அவர்களின் இயல்பே பலவீனம் அடைந்து மனித குலத்தின் மேல் ஒரு புதிய வல்லமையை சாத்தான் பெற்றுக் கொண்டு விட்டான். சாத்தான் கொடுக்கும் சோதனைகளை தங்கள் பலத்தால் மக்களால் எதிர்த்து நிற்க முடியவில்லை. இறுதியாக மிக மிக கொடுமையாக பயமுறுத்தி கொண்டிருக்கும் மரண தண்டனையின் கீழ் தங்களை கண்டனர். கீழ்ப்படியாமை மரணத்தை கொண்டு வரும் என்று தேவன் அவர்களுக்கு முன் எச்சரித்திருந்தார். ஆவிக்குரிய மரணத்தை அவர்கள் ஏற்கனவே அனுபவித்தனர். எவ்வளவு காலத்திற்கு? சரீர சம்பந்தமான மரணத்தை அவர்கள் அனுபவிக்கும் வரை. இந்த காலகட்டத்தில் அவர்களின் எதிர்காலம் இருளையும் அவநம்பிக்கையும் தவிர வேறொன்றையும் பெற்றிருக்கவில்லை. அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்திற்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். அவர்களுடைய வான் வீட்டிலிருந்து விழுந்து போன தூதர்கள் எப்படி பாவம் செய்ததினால் வெளியே தள்ளப்பட்டார்களோ அப்படியே கீழ்ப்படியாமையினால் ஆதாமும் ஏவாளும் சொர்க்கத்திலிருந்து அவர்களுடைய வீடான ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே துரத்தி விடப்பட்டனர். அவர்களை சுற்றி அனைத்தும் வேகமாக மாறத் தொடங்கி மனித இனம் நெஞ்சு வலிக்கும் வியாதிக்கும் முடிவாக மரணத்திற்கும் சுலபமாக பாதிக்கப்பட ஆரம்பித்தது. முட்களும் குறுக்கும் இப்போது மரங்கள் மேலும் பூக்கள் மேலும் தோன்றின. விலங்குகளும் தாவரங்களும் கூட கொடிய சாபத்தினால் இம்சிக்கப்பட்டன. முன்பு சாதுவாக இருந்த மிருகங்கள் கூட ஒன்று மற்றொன்றை கொன்று விழுங்க ஆரம்பித்தன. பாவம் ஏற்படுத்தின மிக மிக மோசமான விளைவு என்னவென்றால் அது மனிதனை தேவனிடமிருந்து பிரித்துவிட்டது. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. படைப்பின் பொழுது தேவதூதர்களோடும் ஏன் தேவனாகிய குமாரரோடும் முகமுகமாய் பேசுகின்ற சிறப்பு சலுகை ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் தேவன் எவ்வளவு பரிபூர்ண பரிசுத்தம் உள்ளவர் என்றார். அவருடைய சமூகத்திற்கு முன்னால் அவருடைய சன்னிதானத்தில் அல்லது அவருடைய பிரசன்னத்தில் யாதொரு தீமையும் இருக்க முடியாது. இப்பொழுது நம்ம ஆதி பெற்றோர் பாவம் செய்துவிட்டபடியால் அவர்களுடைய சொந்த பாதுகாப்பை முன்னிட்டு அவர்களிடமிருந்து தேவன் அவருடைய பிரசன்னத்தை எடுத்து விட்டார். மனிதனின் ஆத்மா மேல் பாவம் ஒரு மெல்லிய ஜவ்வு தோலை வளர்த்து விட்டபடியால் ஆவிக்குரிய பரிமாணத்தை அவனால் காண முடியாமல் போய்விட்டது. இந்த நேரம் முதற்கொண்டு பரலோகத்தோடு நேரடி தொடர்பு கட்டுப்படுத்தப்பட்டது. ஆதாம் ஏவாள் மீது இந்த சாபங்கள் விழுந்த பிறகு தேவனுடைய இதயம் மனதுருக்கத்தால் மிகவும் இளகியது. அவர்களை ரட்சிப்பதற்காக அவர்கள் மீறி நடந்த அந்த நியாய பிரமாணத்தை மாற்றி அமைக்க முடியவில்லை. ஏனெனில் அது தேவனை போன்றே மாறாததும் பரிசுத்தம் வாய்ந்ததும் ஆகும். மனிதன் ரட்சிக்கப்பட ஒரே ஒரு வழிதான் உள்ளது என்று தேவன் அறிந்திருந்தார். அதனால் ஒரு திட்டம் வெளிப்படுத்தப்பட்டது. இத்திட்டம் தேவனுடைய இதயத்திலிருந்து பிறந்தது. பாவத்தால் இழந்து போன எல்லாவற்றையும் மீட்கவும் நித்திய மரணத்துடன் அவன் செய்து கொண்ட நியமத்திலிருந்து மனிதனை ரட்சிக்கவும் ஒரு திட்டம். அத்திட்டம் அதனுடைய ஆழத்திலும் விசாலத்திலும் வல்லமையிலும் ஆச்சரியமான ஒரு முயற்சியாக இருக்கும். அதே நேரம் அத்திட்டம் மிக பெரிய பலியையும் தியாக பலியையும் உள்ளடக்கியதாக இருக்கும். இவ்வழியாக தேவனுடைய அன்பு நம்மிடையே வெளிப்பட்டது. தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று பரிசுத்த வேத எழுத்துக்கள் தெளிவாக ரோமர் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வாக்கியத்தில் கற்பிக்கிறது. மீறப்பட்ட அந்த கற்பனை பாவியினுடைய உயிரை கேட்கிறது. மனித குலத்திற்கு பிரதிநிதியாக தகுதி பெற்றவர் இந்த பிரபஞ்சத்திலேயே ஒருவர் மட்டும்தான் இருந்தார். படைப்பின் தேவன் மட்டுமே அவருடைய படைப்புகளின் கடனை அவர்களுக்கு பதிலாக அவர்களிடத்தில் நின்று திருப்பி செலுத்த முடியும். எனவே தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்தின் பரிசுத்தத்தையும் மகிமையையும் பாதுகாப்பையும் இவை அனைத்தையும் தானே விரும்பி விட்டுவிட சம்மதித்தார். துன்மார்க்கமான துரோகியான இந்த கிரகத்தில் அவர் வந்து மனிதனுக்கு பதிலாக மரிக்க சித்தம் கொண்டார். ஒன்றும் அறியாத உதவியற்ற ஒரு குழந்தையாக அவர் பிறப்பார். பிறந்து துன்பமும் கேவலமுமான ஒரு வாழ்க்கையை சகித்து
ஆயினும் ஒரு பரிபூரணமான வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்வார். விழுந்து போன மனித இனத்திற்கு ஒரு பதிலாளியாக இருக்க அவமானமான ஒரு மரணத்தை அவர் ஏற்பார். அவருடைய தியாக பலியினால் மனித இனத்திற்கு நித்திய வாழ்க்கைக்கு வியப்பூட்டும் வகையில் மற்றும் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படும். சாத்தானால் திருடப்பட்ட உலகிற்கு மீட்கும் விலையாக அவருடைய ரத்தம் கொடுக்கப்படும். இந்த ஆச்சரியமான மீட்பின் திட்டம் மனிதன் பாவம் செய்த பிறகு தேவனால் ஏற்படுத்தப்பட்ட விலங்குகளை பலியிடும் திட்டத்தினால் தெள்ளத் தெளிவாக விளக்கப்பட்ட அந்த கனியை புசிக்கும் நாளிலே அவர்கள் மரணமடைவார்கள் என்று ஆதாம் ஏவாளுக்கு தேவன் எச்சரித்திருந்தார். ஆனால் அவர்கள் உயிருடன் வாழ்ந்தது எப்படி? அவர்கள் பாவம் செய்த உடனே விலங்கு தோள்கள், ஆட்டு தோள்கள் வடிவில் ஆதாம் ஏவாளுக்கு தேவன் ஆடையை கொடுத்தார் என்று வேதாகமம் நமக்கு கூறுகிறது. உலக தோற்ற முதல் அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி தான் இயேசு கிறிஸ்து என்று இயேசுவை குறித்து வெளிப்படுத்தல் சுவிசேஷம் கூறுகிறது என்பதை இங்கே கவனிப்பது நல்லது. அவர்களின் உடனடி மரணத்தை தடுப்பதற்கு அன்றைய தினமே ஆதாம் ஏவாள் பாவம் செய்த அன்றே ஒரு ஆடு கொல்லப்பட்டது என்பதைத்தான் இது சுட்டிக்காட்டுகிறது. இந்த பலியின் மேல் விசுவாசம் வைத்து அவர்களின் மரண தீர்ப்பு அவர்களிடமிருந்து ஒன்றுமறியாத அந்த ஆட்டின் மேல் அடையாளமாக மாற்றப்பட்டது. அந்த ஆடு உண்மையாகவே இயேசுவின் பதிலிதான். அதனால் நம்பிக்கையற்று காணப்பட்ட இருளான சூழலில் ஒரு நம்பிக்கை ஒளி கொடுக்கப்பட்டது. மன வருத்தம், வரப்போகும் மேசியாவின் ரத்தத்தின் மேல் இருந்த விசுவாசம், இவற்றின் மூலமாக யாதொரு மானிடனும் தேவனுடைய ஒரு பிள்ளையாக மீண்டும் ஆக முடியும். இந்த ஆச்சரியமான திட்டம் இருந்த போதிலும் இப்போதைக்கு இந்த பூமியின் மேல் சாத்தானால் அரசுரிமை கொண்டாடப்படும். அதனால் இவ்வுலக வாழ்க்கை சுலபமாக இருக்காது. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். அன்பே உருவான சர்வ வல்லமை உள்ள தெய்வம் துன்பங்களையும் சோதனைகளையும் இன்று இவ்வுலகில் ஏன் அனுமதிக்கிறார் என்று பலர் இயல்பாகவே ஆச்சரியப்படக்கூடும். இவ்வாழ்க்கையின் சோதனைகளையும் வேதனைகளையும் பலியையும் நாம் அறிய வேண்டும் அல்லது உணர வேண்டும் என்று தேவன் ஒருபோதும் கருதவில்லை. இதை ஆதியாகமம் தெளிவாக கூறுகிறது. ஆண்டவரின் கையிலிருந்து இந்த உலகம் வெளிப்பட்ட போது இவ்வுலகம் ஒரு அதிசயமான, விசித்திரமான, ஆச்சரியமான சொர்க்கமாக இருந்தது. ஆதாம் ஏவாளின் பாவம்தான் இந்த கிரகத்தை கட்டுப்படுத்த சாத்தானுக்கு உரிமை கொடுத்தது. அவர்களுடைய ஆபத்தான தெரிந்து கொள்ளுதலால் சாத்தானும் அவனுடைய கூட்டாளிகளும் மனிதர்களை சோதித்து அவர்களுக்கு வியாதி, வலி, வேதனை அளித்து சித்திரவதை செய்யும் வல்லமையை பெற்றனர். இதையே சிறந்த கேள்வியாக கேட்க விரும்பினால், ஏன் மானுடத்தின் மீது முழு அதிகாரத்தையும் சாத்தான் பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்று வேறு வார்த்தைகளில் கேட்கலாம். இயேசு கிறிஸ்துதான் இக்கேள்விக்கு பதிலாவார். இயேசுவின் சிலுவை மரணம் நாம் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட வாய்ப்பு அளித்தது. உண்மையில் அது அதற்கு மேலாக செய்து முடித்தது. இந்த கிரகத்தில் உள்ளவர்களை ரட்சிக்கும்படி நம்முடைய இரட்சகர் அவருடைய உயிரை தானே தந்தபோது இந்த செயல் மனித இனத்தின் மீது சாத்தானுக்கு கிடைத்த உரிமையை கட்டுப்படுத்தியது. சாத்தான் நம்முடைய தெரிந்து கொள்ளுதலை கட்டாயப்படுத்த முடியாது. அதனால் நமக்கு தீங்கு செய்யும் அவனுடைய வல்லமை கட்டுப்படுத்தப்படுகிறது. நமக்கு ஒரு தவணையின் காலத்தை கிறிஸ்துவனுடைய தியாக பலி கொண்டு வந்து இந்த தவணையின் காலத்தில் தேவனுடைய ஆட்சிக்கும் சாத்தானுடைய ஆளுகைக்கும் உள்ள வித்தியாசத்தை நாமே பார்க்க முடிகிறது. பார்த்த பின் அதன் பிறகு யாருக்கு ஊழியம் செய்வோம் என தீர்மானிக்க முடியும். இறுதியாக இயேசுவின் சுயநலமற்ற பலியினால் சாத்தானின் ராஜ்யம் ஒரு முடிவுக்கு வரும். இந்த பூமி ஆரம்பத்தில் இருந்ததை விட அதிக அதிசயமானதாக ஒரு நாள் மனிதனுக்கு திரும்ப கொடுக்கப்படும். ஏதேன் சொர்க்கத்திலிருந்து நாடு கடத்தப்பட்டவர்களாக ஆதாமும் ஏவாளும் தங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பித்த போது அவர்களுக்கு இன்னும் நம்பிக்கை இருந்தது. அவர்களுடைய நிர்வாணத்தை மூடும்படியாக தேவன் அவர்களுக்கு பலியிடப்பட்ட விலங்குகளின் தோலை கொடுத்தார். ஆனால் அதைவிட முக்கியமாக தேவ ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை அவர் வாக்குத்தத்தம் செய்தார். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? நீங்கள் இப்பொழுது கேட்ட வியப்படைய செய்யும் இந்த கதை உண்மையானது மட்டுமல்ல, உங்களை அது பாதிக்கிறது. சாத்தான் தேவனை போலாக வேண்டும் என்று ஆசைப்பட்டதால், ஆதாம் ஏவாள் தேவன் மேல் நம்பிக்கையின்மையினாலும் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் சென்றதாலும் ஆபத்தான சூழலில் நாம் அனைவரும் இன்று நம்மை காண்கிறோம்.
ஒருபுறம் நாம் இழந்த அந்த ஏதேன் சுருக்கத்தை மீண்டும் அடைய இரண்டாம் வாய்ப்பை பெற்றதன் மூலம் மனித குலம் தேவனால் அதிகமாக கிருபை பாராட்டப்பட்டிருக்கிறது. மறுபுறம் இந்த அதிசயமான வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்ள தவறிவிட்டால் நாம் சாத்தானுக்கு அடிமைகளாக இருப்போம் மற்றும் இப்பிரபஞ்சத்திலிருந்து பாவத்தை நீக்கி தேவன் இப்பிரபஞ்சத்தை சுத்தப்படுத்தும் போது நாம் இறுதியாக அழிக்கப்பட்டு போவோம். நண்பர்களே, இயேசுவுக்காக உங்கள் தீர்மானத்தை எடுக்க இதை தவிர வேறே நேரம் உசிதமானது அல்ல. இவ்வுலகில் நாம் எவ்வளவு நாள் வாழப்போகிறோம் என்பதை நாம் ஒருவரும் அறியோம். நம்முடைய வாழ்க்கை கண நேரத்தில் முடியலாம். உங்களுடைய நல்வாழ்வில் இயேசு அதிக ஆர்வம் காட்டியுள்ளார். வரப்போகும் அழிவிலிருந்து உங்களை தப்புவிக்க அல்லது காப்பாற்றிக் கொள்ள உங்கள் மேல் அவர் கொண்ட அவருடைய அன்பு ஒரு தப்பிக்கும் வழியை ஏற்படுத்தி இருக்கிறது. உங்கள் பாவங்களுக்காக மன வருத்தப்பட்டு அவரை ஏற்றுக்கொள்ளும்படியாக அவர் இப்பொழுது உங்களை கேட்கிறார். இயேசுவின் மூலமாக நீங்கள் மன்னிப்பையும் ஒரு புதிய இதயத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். பெற்று குணநலனில் அவரை போல் ஆக முடியும். தேவனுடைய ஈவாகிய ரட்சிப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று சாத்தான் எல்லா வழிகளிலும் முயற்சி செய்கிறான் என்பதுதான் ஜாக்கிரதையுள்ள செய்தியாகும். உங்களுடைய நித்திய ரட்சிப்பிலிருந்து வாழ்வின் வேலைகள் மூலமாயும் பண ஆசை மூலமாயும் மற்றும் ஏதோ ஒரு கவர்ச்சிகரமான உங்கள் மனதை கவனத்தை சிதறடிக்கும் காரியம் மூலமாயும் உங்களை ஆக்கிரமிக்க அவன் முயலுகிறார். பாருங்கள், நீங்கள் இயேசுவை தெரிந்து கொள்ளவில்லை என்றால் தவறாக சாத்தானை தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்பதுதான் உண்மை. ஆதாம் ஏவாளின் பயங்கரமான தெரிந்து கொள்ளுதல் சொல்லி முடியாத துன்பத்தையும் மரணத்தையும் கொண்டு வந்தது என்றால் இப்பொழுது நீங்கள் ஒரு நல்ல தீர்மானத்தை எடுக்க ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. உங்கள் ஆத்மாவின் ஆழமான வாஞ்சையை திருப்தி செய்யும் சமாதானத்தையும் இவ்வுலகின் சோதனைகளுக்கு மேலாய் உங்களை உயர்த்தும் சந்தோஷத்தையும் தேவன் உங்களுக்கு கொடுக்கிறார். நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதும் அவரோடு கூட மோட்சத்திலே நீங்கள் இருக்க வேண்டும் என்பதும் தேவனுடைய இதய வாஞ்சையாக இருக்கிறது. ஆனால் மோட்சம் போகாமல் உங்களை தடுக்கிற ஒரே ஒரு ஆள் நீங்கள்தான். இந்த விலையேறப்பெற்ற ஈவை தேவையில்லாமல் வேண்டாம் என்று சொல்வது எவ்வளவு வருந்தத்தக்க காரியமாயிருக்கும் என எண்ணி பாருங்கள். தேவன் வாக்குத்தத்தம் செய்துள்ள ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ள இன்று நீங்கள் தீர்மானிக்கலாம். இந்த வினாடியே இயேசு கிறிஸ்துவின் மூலமாக முடிவில்லா வாழ்வை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். அவருடைய அதிசயமான அழைப்பை ஏற்றுக்கொள்ள என்னோடு சேர்ந்து இப்பொழுது உங்களை நான் ஜெபிக்க அழைக்கலாமா? அன்புள்ள பரலோக பிதாவே, இப்பொழுது நான் உம்மிடம் வந்து உம்முடைய மன்னிப்பை தாழ்மையாக கேட்கிறேன். தெய்வமே, நான் ஒரு பாவி என்று அறிக்கை செய்து ஏற்றுக்கொள்கிறேன். நான் உம்முடைய பரிசுத்த நியாய பிரமாணத்தை மீறி இருக்கிறேன். பாவத்திற்கான தண்டனை மரணம் என்று தெளிவாக அறிந்து கொள்கிறேன். இயேசு கிறிஸ்து என்னுடைய எல்லா பாவங்களுக்கான தண்டனையை ஏற்று பாடுகளைப்பட்டு சிலுவையில் மரித்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன். மரணத்திலிருந்து இயேசு உயிர் பெற்றெழுந்தார் என்றும் விசுவாசிக்கிறேன். என்னுடைய சொந்த இரட்சகராக அவரை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இந்த நிமிடத்திலிருந்து என்னுடைய இதயத்தை உமக்கு அளிக்கிறேன். என் வாழ்வின் ஆண்டவராக நீர் இருக்கிறீர் என்று நம்புகிறேன். என்னுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருளும். உம்முடைய சித்தத்தை செய்யும்படியாக உம்முடைய ஆவியானவரை எனக்கு உதவி செய்ய அனுப்பும். உம்முடைய பெரிய அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய ஈவாகிய முடிவில்லா வாழ்வை ஏற்றுக்கொள்கிறேன். இவைகளையெல்லாம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன். ஆமென்.